வினோபா பாவே வந்தப்போ 1965 பூமிதான அறக்கட்டளைக்காக ராக்கியா கவர்மெண்ட் கொடுத்திருக்கு 2 ஏக்கர் நிலத்தை. அந்த 2 ஏக்கர் நிலத்தை பூமிதான அறக்கட்டளையிலிருந்து 1972 ரங்கநாவிதன் அப்படிங்கிற ஒருத்தருடைய குடும்பத்திற்காக அவருக்காக அந்த 2 ஏக்கர் கொடுத்திருக்காங்க. அவர் அதுல மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. கடந்த 50 ஆண்டுகளாக 52 ஆண்டுகளாக அவர் அதுல விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. இதை சட்டவிரோதமாக எடுக்கிறதுக்கு வருவாய்த்துறை முயற்சி செய்து இது சம்பந்தமா கடந்த ஆண்டுல அந்த ரங்கநாதன் இறந்து போயிட்டாரு. அவருடைய மனைவி 14 இருக்காங்க, வயதானவங்க. அவங்களுக்கு ஒரு 90 வயசு இருக்கும். அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்காங்க. அவங்க கட்டுப்பாட்டுல தான் அந்த நிலம் இருக்குது. அவங்க மழை பெஞ்ச காலத்துல மானாவாரி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஆண்டு அவங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிக்க முயற்சி பண்ணப்போ அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகிறாங்க. இது குறித்து உயர்நீதிமன்றம் விசாரிக்கும் போது இந்த நிலம் பூமிதான இயக்கத்துக்கு சொந்தமானது. ஆனா நாங்க பட்டா கொடுத்து அது அவங்களுடைய ரங்கநாதனுடைய குடும்பத்துலதான் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி பூமிதான இயக்கம் உயர்நீதிமன்றத்துல பதில் சொன்னதுனால உயர்நீதிமன்றம் அந்த வழக்கு முடிச்சு வச்சிருச்சு. ஏன்னா அது அவங்களுக்கு சொந்தமானது, நாங்க தொந்தரவு பண்ணலன்னு சொன்னதுனால அப்படி முடிச்சு. இந்த நிலைமையில இந்த ஆண்டுல திடீர்னு திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் சட்டவிரோதமாக சட்டத்தையே புரிஞ்சுக்காம சில புரோக்கர்கள், நில புரோக்கர்களுடைய ஆலோசனைப்படி திடீர்னு ஒரு 68 குடும்பங்களுக்கு இந்த நிலத்தை பிரிச்சு கொடுத்திருக்காரு. அது முழுக்க சட்டவிரோதமானது. ஏன்னா இந்த நிலம் பூமிதான அறக்கட்டளைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் சொந்தமானது தான் இணையத்தில் வருது. அதுக்கு உரிமையே கிடையாது மாவட்ட ஆட்சியருக்கு. ஆனா மாவட்ட ஆட்சியர் சட்டமே தெரியாத வட்டாட்சியர் வச்சு பிரிச்சு கொடுத்து சட்டவிரோதமா அந்த பூமிக்குள்ள நுழைஞ்சு அந்த குடும்பத்தை மிரட்டிட்டு